பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை மாவட்டங்களுக்கு 10 அமைச்சர்கள் குழுவை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் பகவத் மான் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதியழகன், இப்போ அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கிறோம். பஞ்சாபுடைய முதலமைச்சர் 10 அமைச்சர்களை எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. என்னென்ன அறிவுறுத்தல்களாம் அந்தந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? அவங்க என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்க இருக்காங்க? இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்ற சூழலில் தற்பொழுது பஞ்சாபிலும் ஒரு பதற்றமான நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநில அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறது. இந்த நிலையில் எல்லையோர மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை அனுப்புவதென அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் முடிவெடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அவர் தயாராகியிருக்கிறார். அதாவது 10 அமைச்சர்கள் எல்லையோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர்கள் அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவசர நடவடிக்கைகளை அவர்கள் கையாள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவமனையில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், தீயணைப்பு நிலையம் உள்ளிட்டவர்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன, அடுத்ததாக என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக அவர்கள் ஆய்வு செய்து ஆலோசனை நடத்துவார்கள். உரிய உத்தரவுகளையும் பிறப்பிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பகவந்த் மான் அதாவது பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தலைமையில் கேபினெட் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கேபினெட் கூட்டம் முடிந்த பிறகு உடனடியாக அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 10 அமைச்சர்கள் எல்லையோர மாவட்டங்களுக்கு செல்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்வார்கள் என்ற தகவலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அந்த மாவட்டங்களுக்கு சென்று அவசர காலத்தில் அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவசர தேவைக்காக மருத்துவமனை, தீயணைப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் உரிய ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். மதியழகன், தொடர்ந்து எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அவங்களுடைய அமைச்சரவை கூட்டி பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 10 முக்கிய அமைச்சர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு அலோகேட் பண்ணி அவங்களுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அது குறித்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக மேலும் ஒரு அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கு? அங்கிருந்து மக்கள் எந்த வகையில் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட இருக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடங்கியதிலிருந்து பல்வேறு விமான நிலையங்கள் தற்பொழுது வரை 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக முதலாவதாக ஜம்மு விமான நிலையம் மூடப்பட்டது. இதன் காரணமாக அங்கு சுற்றுலாவிற்கு சென்ற பயணிகள் கூட திரும்பி வர முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டது. பல்வேறு பயணிகளும் தங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அது மட்டுமில்லாமல் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற மாணவர்கள் பல்வேறு தரப்பினரும் அங்கிருந்தே அவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. விமானத்தையும் தற்பொழுது இயக்க முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. எனவே ஜம்மு காஷ்மீரில் இருந்து அங்கு இருக்கக்கூடியவர்களை வெளியேற விரும்புபவர்களை வெளியேற்றுவதற்காக சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் உதம்பூரிலிருந்து 3 ரயில்களை இயக்குவதற்கு, சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே முடிவு செய்திருக்கிறது. இந்த 3 ரயில்களும் ஜம்மு மற்றும் உதம்பூரிலிருந்து இயக்கப்பட்டு அது எங்கு சென்றடையும் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் அந்த 3 ரயில்கள் டெல்லிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் டெல்லிக்கு வரும் பட்சத்தில் டெல்லியிலிருந்து அவர்கள் தங்களது ஊர்களுக்கு பாதுகாப்பாக சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே
அந்த ரயில்கள் டெல்லிக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவிலேயே வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய நிலையில் அங்கிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. விமானம் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. பொதுமக்கள் தங்களது வாகனங்களில் செல்வதும் அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்காக மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜம்மு மற்றும் உதம்பூரிலிருந்து இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், உதம்பூர் மற்றும் ஜம்மு நேற்றைய தினம் பாகிஸ்தானால் மிகப்பெரிய அளவில் குறிவைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஒரு பதற்றமான சூழல் அந்த பகுதியில் நிலவுகிறது. எனவே அங்கிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் வெளியேற விரும்புவதால் இந்த சிறப்பு நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க உள்ளது.